ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மஷா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக சடனாக திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கோயில் ஓப்பன் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அதாவது 6ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நைட் ட்ராவலிங் தான் பண்ணியிருந்தோம். ஸோ நைட் ட்ராவலிங் முடிஞ்சுட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 6:15க்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் எதிரில் தான் ரூம் எடுத்தோம். ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் இந்த ஹோட்டல் தான் எப்பயுமே நாங்கள் எடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் மார்னிங் டிஃபன் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு டேலி பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எப்பயுமே ரூம் எடுப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டே கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு தான் வந்தோம். ஆன்லைனில் நம்பர்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. தென் இருந்தாலும் திருச்செந்தூர் பக்கத்துலேயே இருக்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் நீங்கள் எப்பயுமே கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ரூம் புக் பண்ணணும், கோவிலில் பூஜை இருக்கா அப்படின்னு கேட்டாலே அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதே மாதிரி டைமிங்கும் கண்டிப்பாக இங்கே இருக்க லாட்ஜில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ். நீங்கள் யாராவது புக் பண்ணணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த் 5ஆம் தேதி வரைக்குமே திருச்செந்தூர் கோயில் ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் தான் இருந்தது. ஏன்னா தேர் திருவிழா வச்சுருந்தாங்க. ஸோ 6ஆம் தேதி மண்டே தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் மண்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் டியூஸ்டே பூஜைக்காக வந்திருக்கோம். மண்டே நைட்டு கிளம்பி டியூஸ்டே பூஜைக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு ரூமை தான் இப்போதைக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். நான் கடகடன்னு குளிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தராக அப்படியே குளிச்சுட்டா கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குளிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கத்தில் தேனும் பாலும் பெருகுது. வாருங்கய்யா, ஒரு தேவை என்ன கந்தனிடம் கேளுங்கய்யா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கத்தில் தேனும் பாலும் பெருகுது. வாருங்கய்யா, ஒரு தேவை என்ன தைரியமானவ சொன்ன ஒரே ஒரு சவாரி மட்டும் யாருனாலும் ஏறி போயிடுவேன். தண்ணி எடுக்கு கட்டி போட்டாங்க. பேபி மாட்டை கட்டி போட்டுல பைப்புவேன். யானையை கட்டி போட்டுருக்கணுமா? நாளை என்ன பண்ணாலும் நான் போய் எழுப்பேன். அக்கா நான் சேர்ந்து எழுவேன். அதான் நான் எழுவேன். நான் சேர்ந்து எழுவேன். அது போனா அதுல திருச்செந்தூரில் லாட்ஜுக்கு பஞ்சமே கிடையாது, நிறையாவே இருக்குது. பட் ரேட்டு டிஃப்ரென்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாவும் கேட்குறவங்க இருக்காங்க, 2500 வரைக்கும் கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தென் ஆஃபர் நிறையா இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் நமக்கு. இந்த வாட்டி கார் பார்க்கிங்லேயே பார்க்கும்போது நிறைய கார்ஸ் இருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தென் மயிலும் நாங்கள் பார்த்தோம் போன உடனே. ஸோ க்ரௌட் இருந்த உடனே நாங்கள் என்ன மாதிரி தரிசனம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளானிங்கோடு தான் போனோம். ஒன்று ஃப்ரீ தரிசனம் போகலாமா, இல்லை 20 ரூபீஸில் போகலாமா, அந்த மாதிரி. ரொம்ப சரி க்ரௌடு இருக்காது, அதனால் 20 ரூபீஸ் தரிசனமே ட்ரை பண்ணலான்னு தான் போனோம். இருந்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேயே நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது நாங்கள் மாலை மாதிரி வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த பூவை திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைசா தாங்க. நம்மளை கொஞ்சம் நேரம் நின்னோன்னா நம்மளை கரையை வச்சு காசு வாங்கிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போதும் திருச்செந்தூர் ஓப்பனில் இருந்தது. அப்போ அவ்வளோவா க்ரௌடு இல்லை. ஆனால் அப்போ பீச் அலௌடு கிடையாது. ஸோ உள்ளே யாருமே அலோவ் பண்ணல, ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களால் கால்லாம் நினைக்க முடிஞ்சுது. ஸோ கடலில் எல்லாரையுமே அலோவ் பண்ணாங்க. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க.
அது கூட நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே இந்த வாட்டி ஓப்பனில் தான் இருந்தது. அதனால் திருச்செந்தூர் போகணுன்னு யாராவது பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக போகலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே போட்டேன். ஏன்னா கோவிலில் உள்ள எப்பயுமே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலும் சரி ஓகே, திருச்செந்தூர் ஓப்பனாக இல்லையா, எங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அலையினை கேளு காவியம் பாடி துள்ளுது மீனு பங்குனி மாசம் உத்திரம் பாரு கந்தனி தேரு சுத்திடும் ஊரு கரைகளில் மோதும் அலையினை கேளு காவியம் பாடி துள்ளுது மீனு பச்சை மயில் ஆட்டம் பாரு பக்தர்களின் கோஷம் கேளு பச்சை மயில் ஆட்டம் பாரு பக்தர்களின் கோஷம் கேளு வேல் முருகா கொண்டு உமை மாது தந்த பாலா முடிவேலை கொண்டு வேல் 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 முருகா வேல் கொடு சூரர் வென்ற வேளா படையாறில் நின்று பயனே பழுத்த குமாரா அடியார் தமக்கு அருள்வாய் கந்த முருகா. ஆதிசிவ பரஞ்சோதியும் நீயே